நம்ம இப்போ ஒரு ஏரியா பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த பிக்கஸ்ட் சர்க்கிள். அந்த சர்க்கிள் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஆஃப் 14 யூனிட்ஸ். இங்கே பாருங்கள் 14 யூனிட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஸ்கொயரோட சைடு, ஓகேவா? ஸோ அந்த 14 யூனிட்ஸ் உள்ள ஒரு ஸ்கொயர்லேருந்து இந்த சர்க்கிளை கட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ஸோ என்னென்னா பிக்கஸ்ட் சர்க்கிளாக இருக்கணுமா. ஸோ இதை ஒரு ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் பிக்கஸ்ட் சர்க்கிள் பாசிபிள். ஸோ இங்கே ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து 14 யூனிட்ஸ் இல்லையா? ஸோ இங்கே ஒரு சர்க்கிள்னு எடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் இதோட டயமீட்டராக இருக்கும். ஸோ அப்போ சர்க்கிளோட டயமீட்டர் என்ன? 14 யூனிட்ஸு. அப்போ ரேடியஸ் என்ன? 7. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா. ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். பைன்னா 22/7, ஆர் ஸ்கொயர்டு. ஆர்னா என்ன? 7. ஸோ ஆர் ஸ்கொயர்னால 7 × 7 போடுறேன். ஸோ கேன்சல் ஆகிடும். 22 × 7. 7 2s are 14, remainder 1, 7 2s are 14, remainder 1, 154. So 154 square units தான் ஆன்சர். ஸோ இங்கே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா பிக்கஸ்ட் சர்க்கிள். ஸோ பிக்கஸ்ட் சர்க்கிள் அப்படின்னா அதோட டயாமீட்டர் வந்து ஸ்கொயரோட சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். பாய் காய்ஸ்.